இந்த ஒருவர் தாம் வாங்கிய லஞ்சப் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாமல் அந்த பணத்தை கொடு என்று கேட்டதற்காக தர முடியாது என்று மறுத்தது மட்டுமில்லாமல் அவன் ஊரறிய தண்டோரா போட்டு விட்டான், அதனால் தன் மானம் போய்விட்டது என்று ஆத்திரப்பட்டு இந்த பெரிய கொடுமையை, கேவலத்தை, அருவருப்பான ஒரு இழிவான செயலை செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை விடுதலை சிறுத்தைகளின் போராட்டத்தை அடுத்து கைது செய்த போலீஸ், காவல்துறையினர் உடனடியாக அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள் என்பதுதான் மிக பெரும் வேதனை. குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்திய காவல்துறையினர் உடனடியாக அவர்களை விடுதலை செய்வதற்கும் ஒத்துழைத்தனர் என்பதுதான் வேதனைக்குரியது. அந்த கொடுமையை நாட்டு மக்கள் உணர வேண்டும், இளம் தலைமுறையினர் உணர வேண்டும். இத்தகைய அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடக்கூடிய போர்க்குணத்தை பெற வேண்டும் என்கிற உந்துதலை இந்த படம் ஏற்படுத்துகிறது. இது போன்ற அருவருக்கத்தக்க வன்கொடுமைகள் நம் நாட்டில் ஏற்பட காரணம் என்ன? தலைமுறை தலைமுறையாய் இத்தகைய சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றன. மனிதநேயம் தொடர்பாக, ஜனநாயகம் தொடர்பாக இன்றைக்கு உலக அரங்கில் விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த நாடுகள் மனித உரிமைகளுக்காக ஓங்கி குரல் எழுப்பி வருகின்றன. இந்தியாவிலும் அப்படிப்பட்ட குரல்கள் ஒலிக்கின்றன என்றாலும் அரச வன்கொடுமைகளுக்கு எதிராக மனித உரிமை அமைப்புகள் குரல் எழுப்பக்கூடிய அளவுக்கு சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப தயங்குகின்றன. சாதிய வன்கொடுமைகளை எதிர்ப்பதற்கு அரசியல் கட்சிகளோ அல்லது தொண்டு நிறுவனங்களோ அல்லது தனிமனித தலைவர்களோ தயாராக இல்லை. திண்ணியத்திலே நடந்த இந்த கொடுமையை கூட தமிழ்நாட்டு ஊடகங்கள் அல்லது அரசியல் கட்சிகள் மனிதநேய அடிப்படையில் கூட வெளிப்படையாக கண்டிக்கவில்லை என்பது கொடுமையிலும் கொடுமை, வேதனையிலும் வேதனை. தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணில், புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த இந்த மண்ணில் மனித நேயத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை பேசுவோர் நிரம்பியிருக்கிற இந்த மண்ணில் திண்ணியத்தில் நடந்த இந்த கேவலத்தை கண்டிப்பதற்கு யாரும் இல்லை என்பதுதான் அந்த மலம் தின்ன வைத்த கொடுமையை விட கொடுமையானதாக என்னை குடைந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த கொடுமைகள் தொடர்வதற்கு இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிற அரசு, ஆட்சி நிர்வாகம், காவல்துறை போன்றவை இந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக சிந்திக்க, செயல்பட துணிவு பெற்றதாக இல்லை. வேறு எந்த கொடுமைகளையும் கண்டிக்கிற துணிச்சல் பெற்ற இந்த அரச கட்டமைப்பு சாதிய கட்டமைப்புக்கு எதிராக செயல்படுவதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் கடந்த கால வரலாற்று சுவடுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அவற்றையெல்லாம் மீறி இந்த 50 ஆண்டுகளில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்றிருப்பதனால், கல்வியில் ஓரளவுக்கு மேம்பாடு அடைந்திருப்பதனால் இந்த மனித உரிமை குரலை எழுப்பி வருகிறார்கள். தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று அமைப்பாக திரண்டு வருகிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களின் இந்த அணிதிரட்சிதான் ஆட்சி நிர்வாகத்தை ஓரளவுக்கு செயல்பட வைத்திருக்கிறது, சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக செயல்பட வைத்திருக்கிறது. ஆக இந்த கொடுமைகளை எதிர்ப்பதற்கு முதலில் பாதிக்கப்படுகிற தாழ்த்தப்பட்ட மக்கள்தான் வெகுண்டெழ வேண்டும். அப்படி வெகுண்டெழுவதற்கு அவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரள வேண்டும். சிதறி கிடக்கிற வரையில் இவர்களால் தம் மீது திணிக்கப்படுகிற வன்கொடுமைகளை எதிர்க்க முடியாது. அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். ஆகவே சிதறி கிடக்கிற இந்த சேரிவாழ் மக்கள், கொடுமைகளுக்கு ஆளாகி வருகிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தாமும் ஒரு அரசியல் சக்தி என்கிற வகையிலே அமைப்பாகிற போது, அணிதிரளுகிற போது, இந்த கொடுமைகளை எதிர்த்து குரல் எழுப்புகிற போதுதான்
சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலாவது அரச கட்டமைப்புகள், ஆட்சி நிர்வாகங்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டங்களை நடைமுறைப்படுத்த முன்வரும். அதன் அடிப்படையிலே இந்த கொடுமைகளை ஓரளவுக்கு தடுக்க முடியும். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பங்கு பெற வேண்டும், பொருளாதாரத்திலே இவர்கள் மேம்பட வேண்டும். இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழும் காலத்தில் தான் இந்த கொடுமை தொடர்வது குறையும். படிப்படியாகத்தான் இவற்றை சரி செய்ய முடியும். ஆனால் இவற்றை எதிர்க்கிற போர்க்குணத்தை முதலில் ஒடுக்கப்பட்டவர்கள் பெற வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது நாட்டில் ஏற்படும் வன்கொடுமைகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஏற்படுகிறதா? சாதியின் பெயரால் நடக்கிற வன்கொடுமைகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களின் மீதுதான் நிகழ்த்தப்படுகின்றன. வன்கொடுமைகள் என்பது குடும்பத்திற்குள்ளேயும் நடக்கின்றன, ஒரே சாதிக்குள்ளேயும் நடக்கின்றன, ஒரே மதத்திற்குள்ளேயும் நடக்கின்றன. ஆனால் சாதியின் பெயரால் உழைக்கிற ஏழை எளிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது நடத்தப்படுகிற வன்கொடுமைகள் வேறு எந்த வன்கொடுமைகளையும் விட கொடூரமானது, மனிதநேயமற்றது. சாதாரண நிகழ்வுகளுக்கு கூட மன்னிக்க முடியாத அளவுக்கு கொடூரமான வன்கொடுமைகளை சாதியின் பெயரால் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாய் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் செருப்பு போடக்கூடாது, குடைபிடிக்கக்கூடாது, உடை உடுத்தக்கூடாது, மாறாப்பு அணியக்கூடாது, குளத்திலே இறங்கி குளிக்கக்கூடாது, நல்ல உடைகளை உடுத்தக்கூடாது, கோவிலுக்குள் நுழையக்கூடாது, வண்டியிலே ஏறி போகக்கூடாது என்றெல்லாம் கொடுமைகளை இழைத்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எங்கும் காணாத, மனித உலகமே காணாத ஒரு கேவலமான வன்கொடுமை. மதம் மாறி போனாலும் கூட இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவத்தை தழுவினாலோ அல்லது பௌத்தத்தை தழுவினாலோ தப்பித்து விடலாம் என்று எண்ணுகிற இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இன்னும் அந்த கொடுமைகள் தொடர்கின்றன என்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. அண்மையிலே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கயர்லாஞ்சி என்னும் இடத்தில் ஒரு பௌத்த குடும்பத்தை சார்ந்த 4 பேரை கொடூரமான முறையிலே அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். ஊரே திரண்டு நின்று வேடிக்கை பார்க்கிற போது பெண்களை ஆடைகளை உரித்து நிர்வாணமாக்கி பாலியல் வன்புணர்ச்சி செய்திருக்கிறார்கள். தாயையும் மகளையும் ஒரே இடத்தில் செய்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் பௌத்தத்தை தழுவிய நிலையிலும் கூட சாதியின் பெயரால் இந்த வன்கொடுமை நிகழ்த்தப்படுகிறது. ஆகவே குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது மட்டுமே இத்தகைய வன்கொடுமைகள் திணிக்கப்படுகின்றன என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலோ வலிமையோ இத்தனை காலமாக எந்த ஆட்சியாளர்களுக்கும் இல்லை என்பதைத்தான் வரலாற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள், வெள்ளையர்கள் ஆண்டார்கள், இன்னும் பலர் இந்த மண்ணை ஆண்டார்கள். அந்த காலத்திலிருந்து இன்னும் அதே மாதிரியான வன்கொடுமைகள் தொடர்கின்றன. இப்போது ஜனநாயகம் மலர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி மலர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே பொன்விழா கொண்டாடிவிட்டார்கள் என்கிற அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டிய பிறகும் சாதியின் பெயரால் வன்கொடுமைகள் நிகழ்கின்றன. குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தீண்டப்படாதவர்கள் என்றும் அவர்கள் ஊருக்கு அப்புறமாகத்தான் குடியிருக்க வேண்டும் என்று தள்ளி வைக்கப்படுகிற நிலைமையும், இன்னும் கிராமப்புறத்து கோவில்களிலே நுழைய முடியாத அந்த கொடுமைகளும் தொடரவே செய்கின்றன. ஆக இந்த கொடுமைகளை எதிர்ப்பதற்கு, வேறறுப்பதற்கு பாதிக்கப்படுகிறவர்கள்தான், பாதிப்புக்கு உள்ளாகிறவர்கள்தான், இந்த வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறவர்கள்தான் முதலில் அணிதிரள வேண்டும். இதை எதிர்க்கிற போர்க்குணத்தை பெற வேண்டும். இது போன்ற குறும்படங்கள் இந்த சமுதாயத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றன? இத்தகைய குறும்படங்கள் இளைய தலைமுறையினரிடம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் பெரிதும்